உங்க அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? அப்பாவுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பேச்சுக்கு அது ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான். வழக்கமா இருக்கிற அந்த தெக்கத்தி பக்கத்துல அப்பாவ பார்த்தாலே பயப்படுவோம் இல்லையா? அதே மாதிரியான ஒரு கிராமத்து அப்பா தான். அப்பாவ பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கும். எங்க அப்பா கிட்ட நான் சேர்ந்தாப்புல ஒரு 100 வார்த்தை பேசியிருப்பேனான்னு கூட தெரியல. அப்பனாலே பயமா தான் இருக்கும். ஏன்னா, அப்பா ஒரு முரட்டு லோடு மேன் அவரு. ஆள் நல்லா கருப்பா இருப்பாரு. ஒரு ட்ரவுசர் போட்டிருப்பாரு. ஒரு துண்டு மட்டும் குற்றால துண்டு போட்டுட்டு, ஒரு பலகை வச்ச சைக்கிள்ல லோடுக்கு அப்பா போயிட்டு வருவாரு. அதனால அப்பா எப்பயுமே அப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறதுனால, அப்பா குரலும் கணீர் அந்த பயங்கரமா தான் இருக்கும். அதனால அப்பாட்ட நான் ரொம்ப பேசினது கூட கிடையாது. ஆனா, அப்பா என் மேல அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அப்பா இறப்புக்கு அப்புறம் தான் நான் உணரவே செஞ்சேன். கரெக்ட்டா இந்த இந்த பேச்சே வந்து அப்பாவுடைய ஆத்மாவால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா செப்டம்பர் 2 விநாயகர் சதுர்த்தி 2017 அந்த பேச்சு வெளியே வருது. கரெக்ட்டா 30வது நாள் அக்டோபர் 2 எங்க அப்பா இறந்து போறாரு. அதுக்கு முன்னாடி என்னோட எல்லா பேச்சையுமே எங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. அந்த அன்னைக்கு அப்பா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பேச்சை பார்க்கல. மொபைல்ல வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அப்பாட்ட காமிச்சிருந்தாங்க. காமிப்போம் அப்படின்னு தள்ளி போட்டே வந்தேன். ஆனா அக்டோபர் 2 அப்பா இறந்தே போயிட்டாரு. அப்பாவ பத்தி பேசினத உலகத்துல உள்ள எல்லா அப்பாவும் கேட்டாங்க. ஆனா எங்க அப்பா கேட்கவே இல்ல. அப்படி ஒரு துயரத்த அப்பா குடுத்துட்டு தான் போனாரு. இன்னொன்னு அப்பா இறந்தத பார்க்கறதுக்கும் நான் இல்ல. அன்னைக்கு வந்து குன்னூர்ல எனக்கு ஒரு பட்டிமன்றம். அக்டோபர் 2ஆம் தேதி பகல் நிகழ்ச்சி. அப்பா இறந்துட்டாங்கன்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் மேடையில இருக்கிறேன். மத்தியானம் பார்த்த உடனே ராஜா சார் தான் நடுவர். உடனே அவங்க ஒரு கார் ஏற்பாடு பண்ணி டக்குன்னு கிளம்புங்கன்னு பணம்லாம் குடுத்து அனுப்பி விட்டாங்க. ஏதாவது செலவுக்கு என்ன கூட வச்சுக்கோங்க. பணம்லாம் குடுத்து அனுப்பி விடுறாங்க. அது என்ன சூழ்நிலைன்னா, அந்த நேரம் ஊர்ல திருவிழாக்கள் நடக்கும் கிராமத்துல. அப்ப 6 மணிக்குள்ள இந்த மாரி எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அத அடக்கம் பண்ணிடணும். ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த வழியா சாமியுடைய சப்பரம் வரணும். அதனால எனக்காக அவங்க வந்து 8:30 9 மணி வரைக்கும் வச்சிருந்தாங்க. 6 மணி வரைக்கும் வைக்கிறவங்க கவிதா வந்து சேர்ந்துரட்டுன்ட்டு. ஆனா அது ரொம்ப தூரத்து ஊரு. ரொம்ப டிராஃபிக் எல்லாம் கடந்து மலையிலேருந்து இறங்கி வந்து நான் சேர 10:45 கிட்டத்தட்ட 8:45 9 மணிக்கு அப்பாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. என் அப்பா பற்றிய பேச்ச அப்பா கேட்கவும் இல்ல. அப்பாவின் கடைசி நிமிஷத்தை நான் பார்க்கவும் இல்ல. அதனால அந்த அப்பா பற்றிய 5 நிமிஷ பேச்சு மட்டுமே அப்பாவுக்கான ஒரு சமர்ப்பணமா அந்த மகள் கொடுக்க முடிஞ்சது.